ரிஷபராசி இவர்களுக்கு சனி 6ஆம் இடத்திற்கு செல்கின்றார். ரிஷபராசிக்கு 9, 10 கூடியவன் தர்ம கர்மாதிபதி 6ஆம் இடத்தில் சென்று 8ஆம் இடத்தையும் அவர்களுக்கு 12ஆம் இடத்தையும் அவர்களுக்கு 3ஆம் இடத்தையும் பார்வை செய்வதால் அவர்கள் எடுக்கும் காரியம் வெற்றி அடையும். 3ஆம் இடம் வெற்றி போல் கீர்த்தியை கொடுக்கும். 6ஆம் இடம் அவர்களுக்கு ஒரு மாபெரும் யோகத்தை கொடுக்கும். எப்படி என்றால் 6 சத்ருஸ்தானம், சத்ரு ஜெயத்தையும் உண்டாக்கும். அது மட்டுமல்லாமல் ஏதாவது பழைய கடன்கள் பாக்கிகள் இருந்தாலும் தீரும், பழைய சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். 8ஆம் இடம், அந்த 8ஆம் இடத்தில் பொதுவாக என்னவென்றால் அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அந்நிய நாட்டிலிருந்து வந்து சேரும். திருமணம் தடைப்பட்டிருந்தாலும் நிச்சயமாக திருமணத்தை கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் ரிஷபராசிக்கு குரு 12லிருந்து அதே குரு சனியை பார்ப்பதால் வசந்த யோகத்தையும் கொடுக்கிறது. ரிஷபராசிக்கு அந்த குரு 12ல் இருந்தாலும் நன்மைதான் செய்கிறது. எப்படி என்றால் அந்த குரு 8 கூடியவன். ஆகவே ரிஷபராசிக்கு 6ல் வரும் சனி ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது.